பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்போடு கூட சம்பந்தப்பட்ட நபர்கள் என்றதான தலைப்பிலே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே எலிசபெத்தின் வாழ்க்கை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு எலிசபெத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள் என்றதான தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏற்கனவே சொன்னது போல இவர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்போடு கூட சம்பந்தப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் இயேசுவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினதான யோவான் ஸ்நானனுடைய தாயாராக இருக்கிறபடினால இவர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்போடு கூட சம்பந்தப்பட்டவர்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே ஆண்டவர் என்னுடைய நிந்தனை நீக்கினார் என்று சொல்லி எலிசபெத்தை கர்த்தரை துதிப்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் அந்த எலிசபெத்து மரியாளுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மரியாளுக்கு சொன்னதான 3 தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். எங்க இருக்கிறது அது? லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, மரியாள் மலை நாட்டிற்கு போய் அந்த எலிசபெத்தை வாழ்த்துகிறார். வாழ்த்தும் பொழுது எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது. அவருடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை களிப்பாய் துள்ளுகிறதை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிறைந்த உரத்த சத்தத்தோடு கூட அந்த எலிசபெத்து மரியாளை பார்த்து சொல்லுகிறாள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்னுடைய கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறாள். அன்பார்ந்த இந்த வார்த்தை நமக்கு சாதாரண ஒரு வார்த்தை போல இருக்கிறது. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே மரியாள் வரைக்கும், ஏவாள் தொடங்கி மரியாள் வரைக்கும் பிறந்த அந்த நாட்களில் மரியாளோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த, மரியாளுக்கு பிறகு பிறக்கிற எல்லா ஸ்திரீகளுக்குள்ளேயும் ஒரே ஒரு ஸ்திரீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் என்று சொன்னால் மரியாள். அன்பார்ந்த பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் மரியாளை குறித்து பல விதமான வாய்க்கு வந்த வார்த்தைகளை நாம் பேசி அந்த பரிசுத்த வார்த்தையை நாம் கனயீனம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில். அன்பார்கள், மரியாள் கனத்திற்குரியவர்கள், ஆராதனைக்குரியவர்கள் அல்ல என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவர்கள் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் கனத்திற்குரியவர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் நிச்சயமாக நம்ம கனம் பண்ணோம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தின் ரட்சகரை தன்னுடைய வயிற்றிலே சுமந்த ஒரு அருமையான ஒரு தாயார், கனத்திற்குரிய தாயார். அவங்க நிச்சயமாக நம்ம அவர்களை கனம் பண்ணியே ஆக வேண்டும். அன்பார்ந்த, இப்பொழுது அந்த எலிசபெத்து சொல்லுகிறாள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். முதல் தீர்க்க தரிசனம் என்ன? எலிசபெத்து மரியாளுக்கு சொன்ன முதல் தீர்க்க தரிசனம், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த ஸ்திரீகளுக்குள்ளே என்ற வார்த்தையிலே ஏவாள் வந்து விடுகிறாள், சாராள் வந்து விடுகிறாங்க. அன்பார்ந்த பிள்ளைகள், ரெபேக்கால் வந்து விடுகிறாங்க, ராகேல், லேயாள், இப்படி ரூத், எல்லாருமே, அதாவது மிகப்பெரிய பரிசுத்தவான்களுடைய மனைவிகள் அத்தனை பேருமே இந்த எண்ணிக்கையிலே, இந்த வார்த்தையிலே அடங்கி விடுகிறார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஒருத்தி தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்போ மரியாளுக்கு எலிசபெத்து சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி மரியாளுக்கு அந்த எலிசபெத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் இதே வார்த்தையை சொல்லுகிறார், அந்த பூமியில இருக்கிற எல்லோரை காட்டிலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆண்டவராக இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது, இந்த எலிசபெத்து மரியாளுக்கு சொன்ன இரண்டாவது தீர்க்க தரிசனம் என்ன? என்னுடைய ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்திருக்கிறது, எனக்கு எதனால கிடைத்தது? அன்பார்ந்த மரியாளை அவர் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், என்னவென்று சொல்லுகிறான்னு சொன்னால், என் ஆண்டவருடைய தாயார். அப்போ இது கூட ஒரு தீர்க்க தரிசனம் தான். நீ யாரை பெற்றெடுக்க போகிறாய் என்று சொன்னால், என்னுடைய ஆண்டவரை, இந்த உலகத்தின் ஆண்டவரை நீ பெற்றெடுக்க போகிறாய், இந்த உலகத்தின் இரட்சகரை நீ பெற்றெடுக்க போகிறாய். இந்த உலகத்தை உண்டாக்கினவர் மானிட உருவெடுத்து அவர் உன்னுடைய கர்ப்பத்தில் இருந்துதான் அவர் வெளிப்பட போகிறார் என்று சொல்லி, என் ஆண்டவருடைய தாயார் என்று சொல்லி இந்த எலிசபெத்து இரண்டாவது தீர்க்க தரிசனத்தை மரியாளுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்த, இன்னும் குழந்தை பிறக்கல, அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் எலிசபெத்து சொல்லுகிறார், உன்னுடைய வயிற்றில் இருக்கிறவர் ஆண்டவர்,
உன்னுடைய வயிற்றில் இருக்கிறவர் என்னுடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி அந்த எலிசபெத் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு யார்? அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் எல்லோருக்கும் தேவன். அவர் உலக ரட்சகர். அன்பானவர், மூன்றாவது எலிசபெத் மரியாளுக்கு சொன்னது, மூன்றாவது தீர்க்க தரிசனம் என்னவென்று சொன்னால், நாம் பார்க்கும் பொழுது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்லி, இது மூன்றாவது தீர்க்க தரிசனம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இது என்ன சொல்லுகிறாள் எலிசபெத் மரியாளுக்கு? உனக்கு கர்த்தர் சொன்னதை நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலே அவைகள் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இரண்டாவது, நீ என்னுடைய ஆண்டவருடைய தாயார். மூன்றாவது, கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லி எலிசபெத் மரியாளுக்கு தீர்க்க சொல்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மூன்று தீர்க்க தரிசனங்களும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களாய் கொடுக்கிறார். இயேசுவை உடைய நீங்களும் நானும் நாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, நாம் கர்த்தரை சுமந்து திரிகிற இந்த உலகத்தில் இயேசுவை சுமக்கிறவர்கள் நீங்களும் நானும், இயேசுவின் அன்பை சுமக்கிறவர்கள். மூன்றாவதாக, கர்த்தராலே உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் நிச்சயமாய் உனக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். அதே போல மரியாளுக்கு சொன்னபடியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா தடைகளையும் மீறி ஆண்டவர் இந்த உலகத்திலே மரியாளின் வயிற்றிலிருந்து அவர் இந்த உலகத்திற்கு மானிடனாய் வந்து பிறந்தார். அப்போ மரியாள் அம்மா இந்த முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர் மாற்றினது போல இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அன்பார்ந்த உங்களையும் என்னை இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவாராக. ஜெபிப்போமா? பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, எலிசபெத் மரியாளுக்கு சொன்ன மூன்று தீர்க்க தரிசனங்களை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க நீங்கள் உதவி செய்தீங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இந்த தீர்க்க தரிசனங்களை எங்களுக்கும் நீங்கள் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுக்கு கர்த்தர் சொன்னது நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். உடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கடந்த நாட்களில் நீ கொடுத்தீரோ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.